விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மகிமை நிறைந்தவருமாய் இருக்கிறார். அவர் மகா பெரிய ராஜா. நம்ம ஆராதிக்கிறவர் சாதாரணவர் அல்ல, உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறவர். ஒவ்வொரு நிமிடமும் உலகத்துல நடக்கிறதை அவர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களெல்லாம் நிரப்பி உங்கள் கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதித்து உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எங்க வீட்டுல திரளான ஆடு இருந்தது. நாங்கள் ஒரு விக்கிராராதன குடும்பம். அவ பாருங்க, எப்போதுமே எங்க அம்மா அப்பா விக்கிராராதனை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள், பூஜை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள், ஏதோ ஒண்ணு செய்து கொண்டே இருப்பார்கள். காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு என் தாயார் குளிச்சு, அவர்கள் மஞ்சள் பூசி, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, தலை நிறைய பூ வச்சு, கை நிறைய வளையல் போட்டு தான் பூசாரியாக என் தகப்பனாருக்கு கொண்டு போய் டீ கொடுப்பாங்க. அப்படிதான் எங்க குடும்பத்துல வழக்கம். இப்படி இருந்த குடும்பத்தை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தார். நீங்க கூட யூடியூப்ல போயிட்டு பூசாரி அம்மாவை தேடி வந்த இயேசுன்னு போட்டீங்கன்னா நீங்க முழு சாட்சியை பார்க்க முடியும். அப்படி இருந்த குடும்பத்துல திடீர்னு என்ன ஆச்சு பாருங்க, எல்லாம் கைவிட்டுருச்சு. எங்க அப்பா ஆராதிச்சது, எங்க அம்மா ஆராதிச்சது எல்லாம் கைவிட்டுருச்சு. கைவிட்டதுனால தொடர்ந்து என்ன செய்யுது, ஆடுகள்லாம் செத்துட்டு இருக்கு, வியாதி எல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாய் குடும்ப கஷ்டத்துக்கு வந்துருச்சு. அந்த காலகட்டத்துல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அப்போது நான் தெரிந்து கொண்ட போது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவரிடத்துல கேட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, திருவிருந்து எடுத்த பிறகு, ஆலயத்துக்கு நல்ல போய்கொண்டு இருக்கும் பொழுது என் வீட்டிலே பாடு, கஷ்டம், உபத்திரம், கண்ணீர், பணம் இல்லாத திண்டாட்டம், வியாதி, மரணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆடுகள் மரித்து கொண்டே இருக்கிறது. அப்போது நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆலயத்துல போய் அழுதேன், ஜெபித்தேன், கர்த்தரிடத்துல கேட்டேன் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ மல்கியா புஸ்தகத்தை வாசி என்று சொன்னார். வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, எனக்கு படிக்க தெரியாது, கர்த்தர் எழுத்து சொல்லி கொடுத்திருந்தார். நான் பைபிள் வாசிக்க இப்போது ஆரம்பித்து விட்டேன். நான் மாத்திரம் எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பத்துல மற்றவர்கள், சகோதரிகள், சகோதரன், தாய், தகப்பன், ஆட்சி ரட்சிக்கப்படும். இவர்கள்லாம் தொடர்ந்து விக்கிராராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கீழ்ப்படிந்த இந்த வசனத்தின்படி இதோடைய அர்த்தத்தை கேட்டேன். பரிசுத்தவான்களிடத்திலே, என்னோடு இருந்த மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்களோட கேட்டேன். அவர்கள் எல்லோரும் எனக்கு இதை பத்தி சொன்னார்கள். அப்போது எனக்கு வயசு என்ன இருக்கும், 11 முடிந்து 12 பிறந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வருமானம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தீப்பியாசில வேலை செய்வேன், காட்டில வேலை செய்வேன், களை எடுப்பேன், ஆடுகளை மேய்ப்பேன், இப்படித்தான் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் தகப்பனார் சொல்லுவார், வாரம் நீ இவ்வளவு சம்பளம் வீட்டுல கொடுக்கணும்னு சொல்லுவார். அப்போ எக்ஸ்ட்ரா நான் வேலை பார்த்து ஆண்டோடைய ஆலயமாய காணிக்கைப்பட்டியில போடுவதற்கு நான் என்ன செஞ்சேன், இரவும் பகலும் வேலை பார்த்தேன். கரெக்டா எடுத்துக்கொண்டு போய் 2 மடங்கு கொடுத்தேன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார் 100க்கு 10 ரூபான்னு, ஆனா நானோ 20 ரூபாய். இந்த நாள் மட்டும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவரிடத்துல செலுத்தி ஒரு வார்த்தை சொன்னேன், என் குடும்பத்தை பெருக பண்ணும், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த மரணத்தை நிறுத்தும், ஆண்டவரை எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். அப்போது முழு விகரம் எனக்கு கிறிஸ்துவத்தை பத்தி தெரியாது, பைபிளை பத்தியும் தெரியாது. ஆனால் பிரசங்கம் பண்ணுகிறதை மாத்திரம், பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை மாத்திரம் நான் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பேன். ஒண்ணுமே தெரியாத அந்த உலகத்திலே ஆவிக்குரிய விஷயத்திலே தேவன் என்னை ஆசீர்வதித்தார், வளர்த்து கொண்டு வந்தார். அப்போது இப்படி கொடுக்க ஆரம்பித்த பிறகு தேவன் என்ன செய்தார், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க தொடங்கினார். இன்றைக்கு எங்கள் குடும்பங்கள், என் சகோதரிகள் குடும்பங்கள், என் பெற்றோர்கள், நான் மற்றும் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். திரளான காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு குறை கிடையாது. தேவன் பரலோகத்திற்கு தம் பொக்கிஷாலையை திறந்து எங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்துல எங்க குடும்பங்கள் அனைத்தும் நாங்கள் கீழ்ப்படிய ஆரம்பித்தோம்.
ஆசீர்வதிக்கப்பட்ட நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கூட ஒரு ஏவுதல் இருந்தால், உங்களுக்கு கூட ஒரு தாகம் இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்களும் அதே மாரி கீழ்ப்படிந்து தேவனுடைய அந்த காரியத்துல நம்ம உண்மை உத்தமமா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஒரு ஆசை உண்டு. ஒரு நாள் இப்படியே கேட்டேன், ஆண்டவரே அதோடைய ரகசியம் என்னன்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் கையை நீட்டும் பொழுது என் கையும் நீட்டப்படும். உன் கை கொஞ்சமா தான் கொடுக்கப்படும். ஆனா என் கை உலகமே கொள்ளாத, உலகமே மூடும் அளவும் ஏந்தும் அளவும் என் கை பெருசு. அந்த கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு சிறு கையை நீட்டு என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாருங்க கொஞ்சம் தான் கொடுப்போம். ஆனா ஆண்டவருடைய கரம் பெரிய கரம். அந்த கரத்து நிறைய ஆசீர்வாதத்தை வைத்து நம்ம வீட்டுக்கு நடுவுல கொண்டு வந்தா அந்த வீட்டுல தரித்திரம் வருமா, கஷ்டம் வருமா, கண்ணீர் வருமா, வேதனை வருமா, வீண் செலவு வருமா, பிசாசாவு ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியுமா? நீதிமான ஆசீர்வாதத்தை எந்த சத்துருவும் பிடுங்க முடியாது. அப்படித்தான் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என் குடும்பத்தாரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏனென்றால் சகலத்தின் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அந்த மனசுல மனப்பூர்வமா கொடுக்கணும். இல்லாவிட்டால் கொடுக்க கூடாது. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஆனா அவரு அமுக்கி குலுக்கி சரிந்து போகத்தக்கதாக வானத்தின் பலைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார் நம்மள. தேவன் கையை நீட்டி ஆசீர்வதிக்கும் போது சத்துரு உள்ள வர முடியாது. சத்துரு வந்து அதை தடுக்க முடியாது. அப்படி தடுக்கிற வெண்கலத்தை இருமையும் கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். உடைக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அத்தனையும் உடைத்து நொறுக்கி சத்துருவை அப்புறப்படுத்தி உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். உங்களுக்கு வருகிற வருமானத்தை வேலியடைத்து பாதுகாப்பார். அப்பொழுது நீங்கள் கவலையற்றவர்களாய், கண்ணீரேற்றவர்களாய், நீங்க நல்லவர்களாய், வல்லவர்களாய் உங்களை வாழ வைத்து தேவன் மகிழ பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய பண கஷ்டங்களை நீக்கும், கடன் பிரச்சனையை நீக்கி போடும், அந்தகார இருளை அப்புறப்படுத்தும், குடும்பத்தை வாட்டி வசைக்கிற பொல்லாத ஆவிகளை வெளியேற்றும். உமக்கு சுத்தமானால் இந்த வருஷத்துல உம்முடைய பிள்ளைகள் போகிற ஆலயங்களுக்கு அவர்கள் உண்மை உத்தமத்தோடு மன மகிழ்ச்சியோடு தனக்கு வருகிற வருமானத்திலே மனப்பூர்வமாய் மனரம்பியமாய் சந்தோஷமாய் போய் காணிக்கப்பட்டியில் அவர்கள் தசமபாகங்களை போட உதவி செய்யும். அந்த இடத்துல நீர் நின்று, அந்த காணிக்கப்பட்டி பக்கத்துல நின்று பரலோகத்தின் வாசலை திறந்து, பொக்கிஷாலையை திறந்து, அப்பா உம்முடைய பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை அமுக்கி குலுக்கி சரிந்து போகத்தக்க கொடுங்க கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றும். உம்முடைய அன்பு கருத்துல வைக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஜனங்களின் பாவங்களை நீக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை ரட்சிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மாம்சத்தின் சாயலாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்கும் பொருளாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேதவாக்கியம் நிறைவேற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா நீதியையும் நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இஸ்ரவேலருக்கு மகிமையாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேரொளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காணக்கூடாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவசாயலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களோடு இருப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பெத்லகேமில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நசரேயன் எனப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூர்ணரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியில் எளிமையுள்ளவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவியை அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வார்த்தையினாலே பிசாசை துரத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை விட்டு போங்கள் என்று பிசாசுக்கு கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றை அமர்த்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திடன் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கலிகூறுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றி வா என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலத்த செய்கைகள் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கவலைப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலோரத்தில் போதகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரமுடையவராய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமைகளாய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாளில் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினியினால் அபிஷேகிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சப்பானிகளை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீர்க்கோவை வியாதியுள்ளவனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குருடனின் கண்களில் உமிழ்ந்து சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூம்பின கையை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறவி குருடனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகியை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை துரத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திமிர்வாதக்காரரை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செவிடர்களை கேட்க வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமையரை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ சமாதானத்தோட போ என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 101 முதல் 200 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம், பிசாசை ஜெயிப்போம். ஆமென். சிறுபெண்ணே எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீமோனுடைய மாமியை ஜூரத்திலிருந்து தூக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வஸ்திரத்தை தொடும்போது விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை சிங்காசனமாய் உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை பாதபடியாய் கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூரண சற்குணராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாய் பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையினின்று எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தப்பிதங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தேவைகளை அறிந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கண்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தின் நினைவுகளை அறிகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே அனலா இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனதுருகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்தோத்தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மிகுந்த மகிமையோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமீபமாய் வாசலருகே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமை பொருந்தியவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தின் மேகங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தரின் நாமத்தினால் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையின் தூதரோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகங்களுடனே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுரூபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கட்டவிழ்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல போதகராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கற்பனைகளை கை கொள்ள சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெற்றோரை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறனிடத்தில் அன்பு கூறச் சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எல்லாம் கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவிலே விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி உற்சாகம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபத்தில் கேட்பதை பெறுவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கன்னத்தில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதர்களுக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவமில்லாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பழுதற்ற பலியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிவப்பான மேலங்கியை உடுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பல பாடுகள் பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் பாடு அனுபவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவராய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் துக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய துக்கங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதலால் காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களினால் நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் நெருக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் தரித்திரரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாயை திறவாதிருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 218 A/6, விடுதலையின் நகர், பெத்தேல் ரயில்வே கேட் அருகில், மந்தித்தோப்பு போஸ்ட், கோவில்பட்டி 628502. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222. மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே என்ற புஸ்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புஸ்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.